வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ நமக்கு ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய குளத்து சிப்பி. இந்த குளத்து சிப்பியை எப்படி வாஷ் பண்ணி நம்ம சமைக்கலான்னு பார்க்கலாம். இந்த குளத்து சிப்பியில் ரொம்பவே மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. எந்தெந்த நோய்க்கு இந்த குளத்து சிப்பி மருந்தாக இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த குளத்து சிப்பியை நம்ம 2-3 வாட்டி தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வைக்கணும். இந்த சிப்பி 2 பிளக்கிறது வரைக்கும் வேக வச்சா போதும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டு நம்ம அந்த சிப்பியில் இருக்கக்கூடிய சதையை எடுத்து நம்ம வாஷ் பண்ணி நல்லா குக் பண்ணணும். அந்த சிப்பி சதையில் நிறையவே தொலியெல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம், அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா இந்த சிப்பி நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது, வயிறு வலியை உண்டாக்கும். வாங்க சிப்பியை எப்படி வாஷ் பண்ணி குக் பண்ணலான்னு பார்க்கலாம். சிப்பியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சிப்பி கண்ணுக்கு குளிர்ச்சி, உடம்புக்கு குளிர்ச்சி. இந்த சிப்பி கண நோய், இன்னொரு நோய் உண்டு, அந்த நோய்க்கு நல்லது. சிப்பி அவிக்க முன்னாடி இதை உடைச்சி கண்ணுக்கு போட்டா கண் பார்வை சரியாகும். அதோட தண்ணியா? ஆமா, தண்ணி. கிட்ட பார்வை, தூர பார்வை, எல்லா பார்வையும் சரியாகும். அது மஞ்சக்காமல நோய் வந்தா அந்த சிப்பிக்கு ரொம்ப மோசு. எல்லாரும் இது குளத்து சிப்பியா? இது குளத்து சிப்பி. இது ரேர், கிடைக்காது. இது கடல் சிப்பி எல்லா இடமும் கிடைக்கும், ஆனா இது கிடைக்காது. சிப்பி பேரு இதான் நத்தை. இருக்குல்ல, இதுதான் நத்தை. இதுதான் நத்தை. இதையும் சேர்த்து போடுங்க. அது உள்ள இருக்க இது எடுக்கணும், உடைச்சுதான் எடுக்கணும். இதையும் சாப்பிடுவோம்ல? ஆமா, அது நல்ல மருந்து. குளத்து நத்தை அது மருந்து. இது நிறைய நத்தையும் உள்ள கிடக்கலாம். சுத்தியில சூதாடி அடிச்சோம். இந்த சிப்பியெல்லாம் ஓப்பனே ஆகலையோ? ஓப்பன் ஆனாதான் எடுக்க முடியும். சூடு பத்தாது, என்ன வேணும். இது உடையாம இருக்கத சுத்தியில வச்சு ஒரு அடி அடிச்சா உடைஞ்சிடும். அது நத்து அடிச்சு உடைஞ்சு பார்க்கும். இதுல இறக்கு நிறைய இருக்கு. குளத்து நத்தை மட்டும் தான் சாப்பிட முடியும்ல? எல்லா நத்தையும் சாப்பிடலாமா? இந்த மழை சீசன்ல ஃபுல்லா நத்தையா தானே இருக்கு, அதெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல? அது சாப்பிட முடியாதுல்ல? அதுவா வேஸ்டா? உள்ள போட்டது என்ன இருக்கு? இதுதானே? இப்படிதான் நத்தை இருக்கு. நத்தை சிப்பி. இது சிப்பி இருக்குது. ஆமா, கண்ணில் எதுக்கு ஊற்றணும்? நல்லது. இல்ல காணாமே, காணாம். இல்ல முடிய அந்த சளி இதுதான் எடுக்கணும். தொல்லி தான் இருக்கு, ஆனா அவங்க கையில ஒட்டுல அதுதான் தொல்லி. அத கழுவி தான் எடுக்கணும். அத கழுவி எடுக்கணும். அப்படி இருக்கு. அந்த பாஸ்மதி தொல்லி எல்லாம் எடுக்கணும். இந்த சிப்பி எல்லாம் இருக்கு. தண்ணியில போட்டு கக்கும். அது எப்படி கக்கும்? தெரியல.
இந்த சதையில் இருக்கக்கூடிய கசடெல்லாம் எடுத்துட்டு நம்ம 2-3 வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறமே இந்த மாதிரி தொலியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த சதையை வந்து நம்ம நல்லாவே வாஷ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வயிறுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதாவது முழுசா போட்டா எல்லாம் எடுத்து வெளியில போட்டுருவாங்க. இதான் ரீசனா? இல்ல அப்பதான் மனம் எல்லாமே வெட்டி போட்டா சாப்பிடும்போது நம்ம அது கூட பேருங்களா வெங்காயத்து கூட இது கருவேப்பிலை பார்க்கவே முடியாது. அப்படி மூடி வச்சோம்னா உடனே இதாகும். என்ன ஊத்தமத பார்க்கணுமே நீ. முதல்ல என்ன ஊத்துனாங்க, அப்புறம் இப்போ ஊத்திருக்காங்க. வதங்கணும்ல, அது வதங்கும். வெங்காயமே இருக்க தெரியும். வெங்காயத்தை பொரிச்சு எடுக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் நம்ம வந்து பொரிக்காம இது மட்டும் போட்டு எடுக்கணும். என்னெல்லாம்? மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறமா மல்லித்தூள், அவ்வளவுதானே? இது 10 குடும்பம். இது வந்து அரை வேக்காட்டில் இது பண்ணணும். சரி. ரைட்டா? சூப்பரான சிப்பி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த சிப்பி கிரேவி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே போல் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியை தருது. அதே மாதிரி கணநோய், மஞ்சக்காமாலைக்கெல்லாம் இந்த சிப்பி வந்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இந்த சிப்பியை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிப்பியை உடச்சி அதில் உள்ள தண்ணியை நம்ம கண்ணுக்கு ஊற்றினோன்னா கிட்ட பார்வை, தூர பார்வை எல்லாம் சரியாகுது. கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சி. கடல் சிப்பி நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஆனால் இந்த குளத்து சிப்பி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கும் கண்ணுக்கும் ரொம்பவே குளிர்ச்சி, டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட மீண்டும் சந்திப்போம்.